ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் 43 அறிவுடைமை. இந்த பொருட்பால் தொடங்குவதிலிருந்தே இந்த அரசியல் பகுதியை நாம் கவனித்து வந்தால், முதல்ல திருவள்ளுவர் ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், அவனுடைய சிறப்புகளை இறை மாட்சி அதிகாரத்துல சொன்னார். அந்த அதிகார முறைமை என்பது மிக முக்கியம். எதற்கு திருவள்ளுவர் மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஒரு அரசன் அப்படின்னு சொன்னா அவன் நிச்சயமாக கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும். இறைமாட்சிக்கு அடுத்த அதிகாரம் கல்வி. கல்வியின் சிறப்பையே மறைமுகமாக எதிர்மறையாக உணர்த்துவதற்காக கல்லாமை அதிகாரம். கற்காட்டியும் பரவாயில்ல, முறையாக கேட்பவனாக இருக்க வேண்டும். கேள்வி. இந்த அதிகாரங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி. இப்ப திருவள்ளுவர் அறிவுடைமை என்ற அதிகாரத்தை அருளி செய்திருக்கிறார். 2 விஷயங்கள் மிக முக்கியம். ஒரு பொருளை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பார்வை என்பது நிகழ வேண்டுமானால், எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும்னாலும் 2 விஷயங்கள் மிக முக்கியம். எந்த ஒன்றை நாம் பார்க்க வேண்டும் என்றாலும் அதற்கு 2 தேவைப்படுகின்றன. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுல பார்வை இருக்கணும். கண்ணு தெரிஞ்சாதான் பார்க்க முடியும். முதல் விஷயம் கண்ணொளி இருக்கணும். கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சா ஒரு பொருளை பார்த்துட முடியாது. விளக்கொளியும் வேண்டும். விளக்கொளி அல்லது சூரிய வெளிச்சம் வேண்டும். அதாவது கண்ணொளியும் வேண்டும், விளக்கொளியும் வேண்டும். கண்ணொளி மட்டும் இருக்கு, விளக்கொளி இல்லைன்னு சொன்னாலும் பொருள் தெரியாது. விளக்கு நல்ல வெளிச்சமா இருக்கு, ஆனா கண்ணு தெரியாதுனாலும் பொருளை பார்க்க முடியாது. இந்த 2 வெளிச்சங்களும் சேர்ந்தாதான், அதாவது கண்ணொளி விளக்கொளி 2ம் இருந்தால்தான் ஒரு பொருளை நம்மால் காண முடியும். அது போல நமக்கும் வாழ்க்கையில பல உண்மைகள் நன்றாக தெரிய வேண்டும் என்று சொன்னால், விளக்கொளி போன்றது சாஸ்திர அறிவு, நூலறிவு. கண்ணொளி போன்றது சுய அறிவு, சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல். ரொம்ப முக்கியம். செல்ஃப் திங்கிங் கெப்பாசிட்டி. எல்லாமே வெளியில இருந்து படிச்சதுனால வராது. நம்மளும் எப்படி சிந்திக்கிறோம். ஏன்னா எவ்வளவு நம்ம படிச்சாலும் கடைசியில நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செய்வோம். அது திருவள்ளுவரே ஊழ் அதிகாரத்துல சொன்னார். நம்ம அதை பார்த்தோம். அந்த குறள் ரொம்ப அழகான ஒரு குறள் இருந்தது ஊழ் அதிகாரத்துல. ஒருவன் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு வரும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நிறைய நூல்களை நம்ம படிச்சிருந்தாலும் ஒரு கிரைசிஸ், ஒரு நெருக்கடி வரும்பொழுது நம்முடைய சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் எப்படி செயல்படுகிறது, 2ம் சேரணும். நூலறிவும் நம்முடைய சுயமாக சிந்திக்கின்ற அறிவும் சேர்ந்தால்தான் அங்க சிறப்பான ஒரு என்ன சொல்றது பயன் கிடைக்கும். நூலறிவெல்லாம் இருக்கு, அப்படியே சாஸ்திரங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கோட் பண்ணுவாங்கன்னா சொந்தமா சிந்திக்கவே மாட்டாங்கன்னு சொன்னா அதனால பெரிய பிரயோஜனம் இல்லை.
ராமாயணத்துல சொல்லியிருக்கு, மகாபாரதத்துல சொல்லியிருக்கு, அதுல சொல்லியிருக்குன்னு வந்து பாண்டித்தியமாக போய்விடும். அதனாலதான் திருவள்ளுவர் எச்சரிக்கை செய்தார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் இல். நல்லா சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கான், பொருள்லாம் கூட தெரியும். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும், மத்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லுவான், ஏதாவது ஒரு என்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட எடுத்து சொல்லுவான். ஆனா தான் எதையுமே கடைபிடிக்க மாட்டான்னா அவன மாதிரி முட்டாள் உலகத்திலே இல்லைன்னு சொன்னார். சில பேருக்கு நன்றாக சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கும், ஆனா நூலறிவே இருக்காது. சில சமயம் நம்முடைய சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றல் வந்து எல்லா நேரமும் சரியான திசையில போகும்னு சொல்ல முடியாது. அதற்கு ஒரு பயிற்சி, எப்படி சிந்திக்கணுங்கிற ஒரு பயிற்சி கொடுக்கணும். அது நூலறிவோடு சேரும் போதுதான் அது வந்து பெருமை பெறும், சிறப்பு பெறும். எப்படி நம்ம கண்ணுல வெளிச்சம் இருக்கு, எனக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும், நான் இருட்லயும் பார்ப்பேன்னு நம்ம சொல்றது இல்ல பாத்தீங்களா? நைட்டு 12 மணிக்கு இந்த என்ன பொருள் அப்படின்னு கேட்டா நம்மளால பார்க்க முடியல. அட்லீஸ்ட் போன்ல இருக்கிற டார்ச்சையாவது ஆன் பண்ணி தான் என்னன்னு பார்க்க முடியும் இல்லையா? அது மாதிரி நூலறிவு மிக முக்கியம். பெரியோர்கள், சான்றோர்கள், அதுவும் நம்முடைய பாரத பண்பாட்டுல வேத மரபில் வந்த எத்தனையோ அரிய ரிஷிகள் அருளிய பல நூல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் படிச்சாதான் இந்த அறிவு நன்றாக பண்படும். ஆனா நூலறிவு மட்டுமே போதாது, நாம சிந்திக்கின்ற அறிவு. நம்ம தானே கடைசியில முடிவு எடுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஐம்பொறிகள், இதை பற்றி ஒரு அழகான கற்பனை, அதாவது கற்பனைனா ஒரு அழகான உருவகம் உபநிஷதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பொறிகள் இருக்கு இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது 5ம் குதிரைகளாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. 5 குதிரை. அப்புறம் வந்து ஒரு கடிவாள கயிறு இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சுக்கிற கயிறு எதுன்னா அதான் மனசு. அந்த கடிவாள கயரை கையாளுகின்ற தேரோட்டி யார் அப்படின்னு கேட்டா அதான் புத்தி. தான் நம்ம இப்ப படிக்க போற அறிவுடைமை, புத்தி. அப்புறம் யார் தேரில் பயணிப்பவன் அப்படின்னு கேட்டா அதான் உயிர், ஜீவாத்மா. ஆக தேரோட்டியோட கையில தான் கடிவாள கயிறு இருக்கணும். கடிவாள கயிறை வச்சுட்டு அவன் வந்து குதிரைகளை சரியான பாதையில செலுத்தணும். சப்போஸ் அந்த லூசா இருக்கு, தேரோட்டி விட்டுட்டாருன்னு சொன்னா குதிரைகள் 5 ஒரு திசையில போய் எங்கேயாவது விழுந்துரும் இல்லையா? ஆக மனம் என்பது புத்திக்கும் பொறிகளுக்கும் இடையே ஒரு கனெக்ஷனா இருக்கு. ஆனா அந்த மனம் இப்படியா அப்படியான்னு யோசிச்சுட்டே சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கின்ற மனம் புத்தியின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். புத்தி நன்கு பண்பட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க. நம்ம புத்திய சரியா இங்க எங்க போச்சு, புத்தி எங்க போச்சுன்னு கேக்குறோம். மூளை என்ன ஆச்சு, அறிவில்லையா அப்படின்னு கேக்குறோம் பாத்தீங்களா? அறிவில்லையாங்கிற கேள்வி நம்ம எவ்வளவு காயப்படுத்துகிறது. வேற ஏதாவது கேட்டா கூட நம்ம வந்து வருத்தப்படுறதுல, அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டா ரொம்ப வருத்தப்படுறோம். ஏன்னா நம்ம எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம் நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறதுன்னு. திருவள்ளுவர் கொஞ்ச நேரத்தை சொல்ல போறார் அறிவின் இலக்கணம் என்ன என்பது. எனக்கு 4 கணக்கு போட தெரியும், நான் மேக்ஸ் சென்டம் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம அறிவாளியானா? திருவள்ளுவர் சொல்ற அறிவின் இலக்கணம் என்ன என்பதை நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்தே ஆக வேண்டும். அறிவுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தாக வேண்டும். ஆக அறிவு உடைமை, இந்த உடைமைன்னு சொல்ற இடத்துல ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கிட்ட கொஞ்சமா இருக்கும், அதை நன்றாக நாம் சம்பாதிக்க வேண்டும். அது சம்பத். உடைமைனா பொசஷன், வெல்த். அன்பு உடைமை, ஒழுக்கம் உடைமை, பொறை உடைமை சொல்றாரு பாத்தீங்கன்னா, அது மாதிரி அறிவு உடைமை. நம்ம இந்த உடைமை ஆக்கிக்கணும். நன்றாக இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவை எப்படி வளர்க்கறதுன்னா, நூலறிவினால் அறிவு வளரும். ஆனா நாமும் சிந்தித்து பழக வேண்டும், உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது. இந்த செல்ஃப் கேர் டைம் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், உலகத்துல வந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இப்படி இரு அப்படி இரு எல்லாம் சொல்ல. நாம உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு அது 5 நிமிடமோ 10 நிமிடமோ ஒதுக்குகிறோமா ஒவ்வொரு நாளும்? ஒரு ஸ்லோகம் சொல்லும், மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான். பிரத்யகம் பிரத்யவேக்ஷேத்த நரச்சரித மாத்மனக கிண்ணுமே பசுபிஸ்துல்யம் கிண்ணு சத்புருஷைரிவ. ஒவ்வொரு நாளும் மனிதன் தனது வாழ்க்கை பயணத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். நான் வந்து மிருகத்தை போன்று வாழ்கிறேனா அல்லது மகான்களை போன்று வாழ்கிறேனா என்று மனிதன் ஆராய்ச்சி செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான். எல்லாரும் ஓடுறோம், தலை தெறிக்க கண்ணு மண்ணு தெரியாம ஓடுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துறோம், எத்தனையோ விஷயங்களை செய்யறோம். அப்படியே வந்து யாரோ நம்மள புடிச்சு தள்ளுற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து நம்ம வாழ்க்கையில உண்மையிலே என்ன தேடுறோம், எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம
உண்மையிலே நமக்கு என்ன வேணும், நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன அப்படிங்கறதெல்லாம் என்னைக்காவது நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கோமா? பெரும்பாலானவர்கள். அப்ப நம்ம வந்து உண்மையிலே எதற்காக நம்ம இவ்வளவு நேரம் கொடுக்குறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ரையாரிட்டிஸ் வந்து நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து உடல் நலத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி, உடல் நலத்தை சரியா கவனிச்சுக்காம பணம் சம்பாதிக்க ஓடி பணத்தை சம்பாதிச்சு அதுக்குள்ள உடல் நலம் சீர்கெட்டு விடும். அந்த பணத்தை கொண்டு உடல் நலத்தை சரி செய்ய முயற்சி பண்ணுவோம். என்ன அறிவீனம்! ஆக உடல் எப்படி வச்சிருக்கோம், மனசு எப்படி வச்சிருக்கோம், உண்மையிலே நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு பேலன்ஸ் இருக்கா? நம்ம உடம்பு, மனசு, புத்தி, நம்ம சுத்தி இருக்கிற உறவுகள், நட்புகள் எல்லாவற்றையும் சரியாக நம்ம பேணுறோமா? பேலன்ஸ் இருக்கா அதுல வந்து? அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஏதாவது ஒண்ணுல அப்படியே வந்து மூழ்கி போயிடும் இல்லையா? ஆக அறிவுடைமைனா நமக்கு வாழ்க்கையில தெரியும் நம்மளோட ப்ரையாரிட்டி என்ன, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த உலகம் நம்ம வந்து பைத்தியக்காரன்னு சொல்லுவோம், ஏமாளின்னு சொல்லி என்னமோ சொல்லிட்டு போட்டோம். ஆனா வாழ்க்கையில நமக்கு தெரியணும் நம்முடைய உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம அதுக்காக வந்து நம்முடைய மனசை சரியா வச்சுக்கிறதுக்கு நம்ம சத்சங்கத்துல இருக்கணும், நல்லார் இணக்கத்துல இருக்கணும், நல்ல நூல்களை படிக்கணும், ஆரோக்கியமான எண்ணங்களை எண்ணணும். இப்படி பல விஷயங்கள் நம்முடைய முயற்சின்னு ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வீட்டுல வந்து வைஃப் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வைஃப் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்டும் அந்த மாதிரி வைஃப் மாறி மாறி குறை சொல்லிக்கலாம். ஆனா எல்லா நேரமும் வந்து இது ஒரு நொண்டி சாக்குதான். உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையின் என்ன சொல்றது, வாழ்க்கையை நம்ம தான் செதுக்குறோம். இறைவன் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு நம்முடைய கடமைகளை நம்ம செய்யறது, எக்ஸசைஸ் பண்றது, அளவா சாப்பிடுறது, கவனமா இருக்கிறது, ரொம்ப ஆசைகள்ல மாட்டிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து நம்முடைய முயற்சி பெரும்பாலும் நிறைய இருக்கு. அந்த புருஷார்த்தம், அந்த ஃப்ரீ வில்ல கடவுள் கொடுத்திருக்காரு, நம்ம சரியா யூஸ் பண்றது இல்ல. நம்ம ரொம்ப ஈஸியா மற்றவங்க மேல பழி போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி அல்ல. நாம வந்து நம்மளுடைய சுய அறிவு என்பதை நாம் எவ்வளவு தூரம் பயன்படுத்துகிறோம், இந்த அறிவு சொல்றதை எவ்வளவு தூரம் நம்ம கேட்கிறோம். அறிவு சொல்லும் இதெல்லாம் சாப்பிடாதேன்னு சொல்லுவோம், ஒரு நாள் தானே சாப்பிடுவோம். இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லும், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் நான் பண்ணல அப்படின்னு சோம்பேறித்தனப்படும். அதாவது இந்த அறிவுக்கும் மனசுக்கும் இடையறாம ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு பாத்தீங்களா நம்ம மனசுக்குள். அப்ப அறிவு சொல்றபடி வாழ்க்கை நடந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். அறிவு என்ன பண்ணும்னா மனசையும் பொறிகளையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கும், சரியான அறிவு. அப்படிப்பட்ட அறிவு வேணும், நம்ம பிரார்த்தனை பண்ணணும். ஆக அந்த அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா அறிவுபூர்வமான வாழ்க்கைன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கைன்னா மனம் போனபடி எதை வேணாலும் பார்க்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் நினைக்கலாம், அப்படியே காலம்லேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஒரு ட்ரீம் வேர்ல்டுல வாழலாம். இல்ல வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து எப்படி செயல்படணுமோ அப்படி செயல்படலாம். அதனாலதான் கிருஷ்ணர் சொன்னார், தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன்னு சொன்னார். அது எப்படி ஒரே ஆளு ஒருத்தனுக்கு நண்பனாகவும், இப்ப எனக்கு நண்பன்னா நண்பனாதான் இருக்க முடியும். கிருஷ்ணர் சொல்றார், தனக்குத்தானே நண்பன் தனக்குத்தானே பகைவன். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, யாருடைய மனமும் பொறிகளும் புத்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ, யார் நல்ல செல்ஃப் கண்ட்ரோலோட செல்ஃப் மாஸ்டரியோட இருக்கானோ அவனுக்கு அவனுடைய மனமும் பொறிகளும் நண்பன். யார் ஒருவன் வந்து இதெல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலையோ அவையே அவனுக்கு வந்து பகைவனாக மாறிவிடும், அதுவே சத்ருவாயிடும். அதனாலேயே அவன் அழிந்து போவான். அந்த மனசு அந்த பொறிகளே அவனை படுகுழியில் தள்ளிவிடும். அதனால இந்த விஷயத்துல நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. நான் வளர்ந்த சூழ்நிலை அப்படி, எங்க வீட்டுல இப்படி அப்படி, எதுவும் நோ எக்ஸ்கியூசஸ். அறிவு அப்படின்னு வந்தா கடவுள் நம்ம எல்லாருக்குமே தனித்தனியாக சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உறவுகள், நட்புகள் எல்லாரும் கூட எத்தனை பேர் இருந்தாலும் கடைசியில நம்ம தனியாதான் வந்திருக்கோம், தனியாதான் இந்த உலகத்தை விட்டு போறோம். அதனால நம்முடைய அறிவு, இந்த அறிவு தான் நன்றாக பண்படுத்தப்பட்டா இது வந்து பகுத்தறிவாக மாறும். ரொம்ப முக்கியம். ஆன்மீக வாழ்க்கையின முதல் அடிப்படை தகுதியாக வேதாந்தத்தெல்லாம் வச்சிருக்கிற விஷயம் விவேகம். விவேகம்னா பகுத்தறிவு. எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கறதெல்லாம் பகுத்தறியக்கூடிய அறிவெல்லாம் நமக்கு வேணும். அதெல்லாம் நம்ம தூண்டணும். முதல்ல இந்த சாதாரண இந்த நடைமுறை அறிவை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். எது நல்லது எது கெட்டதுன்னா தெரியணும், எது தர்மம் எது அதர்மம், இது செய்யலாமா கூடாதா. ஏன்னா அந்த ஆசை மனசுல அதிகமாகும் போது கண்ணு மண்ணு தெரியாம நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அது வந்து என்னுடைய வாசனைகள், என்னுடைய சம்ஸ்காரங்கள் வேலை பார்க்குது, நான் ஒண்ணுமே செய்ய முடியல, ஹெல்ப்லெஸ்ஸா நான் போய் அதுல விழுந்துட்டேன், அப்படி இப்படின்னு காரணம்லாம் சொல்லுவோம். அப்படி அல்ல. இந்த அறிவை அறிவு அறிவு வந்து எப்பேற்பட்ட ஒரு கருவி நம்ம கிட்டங்கிறது திருவள்ளுவர் சொல்ல போறார். அறிவை சரியாக பயன்படுத்தினோம் சொன்னா அறிவுதான் நமக்கு கவச்சம். அறிவு நன்றாக இயங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் காயத்ரி மந்திரம்.
நல்ல புத்திய கொடு. சாதாரணமா பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் கோவிலுக்கு கூட்டிட்டு போனா இதுதான் சாமி நல்ல புத்திய கொடு. நல்ல புத்திங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தனுக்கு நல்ல புத்தி இருந்தா அவன் தனக்கும் சமூகத்திற்கும் நன்மை செய்து கொள்வான். புத்தி சரியா இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையும் கெடுப்பான், சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நரகமாக்குவான், சமூகத்திற்கும் கெடுதலை விளைவிப்பான். நல்ல புத்தி என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒன்று, பெற வேண்டிய ஒன்று, வளர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று. நல்ல புத்தி எப்படி வரும்னா நல்லவங்களோட பழகினாதான் வரும், நல்ல புஸ்தகங்களை படிச்சாதான் வரும், நல்ல சூழல்ல இருந்தாதான் வரும். ஆக நல்ல புத்தி அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, இதற்காக நம்ம முயற்சி பண்ணணும். இருக்கு, நம்ம கிட்ட புத்தி இருக்கு, சிந்திக்கின்ற ஆற்றல் கடவுள் எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அதை எப்படி சிந்திக்கிறோம்? நிறைய பேர் பாத்தீங்கன்னா வக்கரமா இன்னொருத்தவங்களை குறை சொல்லி சிந்திச்சே பழக்கம். அவங்க புத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஆனா அந்த புத்தியோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை பேசுவதற்காகவே வாழ்நாளையே வீணடிச்சுக்குவாங்க. அப்படி போகக்கூடாது. மற்றவர்களுடைய குறைகளை பார்த்து பேசி அலசி அதுல நம்ம அறிவாளின்னு பேர் வாங்குறதுல என்ன இருக்கு? என்னுடைய அறிவு எனக்கு பயன்படுகிறதா, சமூகத்திற்கு பயன்படுகிறதா, இந்த அறிவுனால என்ன பிரயோஜனம்ங்கிறத யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஆக இந்த அறிவின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுவாமிஜி எப்பயும் சொல்வார் ஒரு கருத்து, நம்முடைய நாட்டுக்கு என்ன பேருனா பாரதம். பாரதம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, பான்னு சொன்னா அறிவொளி, ரத்தம் என்றால் மகிழ்தல், அறிவொளியில் மகிழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற நாடு, அறிவொளியில் மகிழ்கின்ற மக்கள். நீ பாத்தீங்கன்னா பாரத நாட்டுடைய பங்களிப்பு இந்த உலகத்துல எல்லா துறைகளிலும் எப்படி எல்லா மற்ற நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே எப்பேற்பட்ட அறிவு செல்வங்கள் ஒவ்வொரு துறையிலும் எப்பேற்பட்ட பங்களிப்ப பாரத நாடு பண்ணிருக்கு. அறிவு தானே எல்லாமே. பாத்தீங்கன்னா வேதங்கள் தொடங்கி ஒவ்வொரு நம்முடைய அறிவியல் துறையில நீங்க ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் அந்த காலத்துல பாரத நாட்டுல அதை பத்தி ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் சான்றுகள் இருக்கு. கணிதமா இருக்கலாம், வானவியல் சாஸ்திரமா இருக்கலாம், எனிதிங், நம்ம எதை சொன்னாலும் சரி. ஈவன் அறிவியல் எல்லா துறைகள் அத்தனையிலையும் முன்னோடிகளாக அந்த காலத்துல பெரியவங்க வழங்கியிருக்காங்க. இந்த மாதிரி எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமையே மனதை நன்றாக பண்படுத்தி புத்தியை தீட்டி புலன்களை வென்று அவர்கள் அரிய பெரிய உண்மைகள்லாம் கண்டறிஞ்சு துல்லியமாக கணக்கிட்டு வச்சிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல. இப்ப பைன்னு சொல்றோமே அதெல்லாம் கூட கரெக்டா ஃபிராக்ஷன் இதுல போட்டு வச்சிருக்காங்க. டெசிமல் அவ்வளோ இதுல தள்ளி துல்லியமாக கணக்கிட்டு வச்சிருக்காங்க. நீங்க ராஜராஜ சோழனோட கல்வெட்டு போய் பாத்தீங்கன்னா யாருக்கு எவ்வளவு தானம் கொடுத்தாங்கன்னா அப்படியே அக்யூரேட்டா எழுதி பாயிண்டா நீட்டா எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி துல்லியமான கணக்கு நம்ம கால்குலேட்டர் வச்சு கூட போட முடியாது. ஆக எல்லா துறைகளிலும் இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ஜினியரிங் தெரியாம அவ்வளவு அழகான கோவில் அவங்க கட்டியிருக்க முடியுமா? எவ்வளவு என்ஜினியரிங், எவ்வளவு டெக்னாலஜி, எவ்வளவு விஷயங்கள் இருந்தா அந்த மாதிரி கிளேஸா கோணல் ஆயிருந்தாலும் அந்த கோவில் என்ன ஆயிருக்கும்? எவ்வளவு சிமெட்ரிக்கல். அந்த தஞ்சாவூர் விமானத்தை பார்த்தோம்னா எவ்வளவு அழகா எவ்வளவு துல்லியமா கட்டியிருக்காங்க. எவ்வளவு அது பின்னாடி எவ்வளவு சயின்ஸ் இருக்கு அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்ப எவ்வளவு அறிவாளிகளாக 1000 வருஷம் தான் சொல்றோம் நம்ம தஞ்சா, அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த நாகரிகங்கள்லாம் இருந்துட்டு வந்திருக்காக. அறிவு துறைகள், மனிதன் அறிவை எப்படி பயன்படுத்தினான், அறிவை எப்படி வளர்த்தான், ஒரு பெரிய விஷயம் அது ஆக முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே அறிவு அறிவு என்று ஒன்று இருக்கிறது. சிந்திக்கின்ற ஆற்றல் இருக்கிறது. சிந்திக்கின்ற ஆற்றல்னா மற்ற மிருகங்களுக்கு இல்லாத ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது. என்னதுன்னா 4 விஷயங்கள் நமக்கும் மிருகங்களுக்கும் பொதுவாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நாமளும் சாப்பிடுறோம், மிருகங்களும் சாப்பிடுது. நாமளும் தூங்குறோம், மிருகங்களும் தூங்குறது. நாமளும் இனப்பெருக்கம் செய்யறோம், மிருகங்களும் இனப்பெருக்கம் செய்யறது. நாமளும் பயப்படுறோம், மிருகங்களும் பயப்படுது. இந்த 4 விஷயம் ஆகார நித்ரா பய மைத்துனஞ்ச, இது 4ம் நமக்கும் மிருகங்களுக்கும் காமன். அப்ப மிருகங்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுவது எதுனா நமக்கு வால் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. மனிதனுக்கு பகுத்தறிகின்ற ஆற்றல் இருக்கிறது. அவனால் கல்வி கற்க முடியும். அதனாலதான் கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா இவனுக்கு 6வது அறிவை கொடுத்து இவனையே தேர்ந்தெடுக்க சொல்றார். இப்ப மிருகங்களுக்கு பார்த்தா தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல் இல்லை. எத்தனையோ நூற்றாண்டுகளா எத்தனையோ யுகங்களா குரங்கோ ஆடோ மாடோ அதே உணவை தான் சாப்பிட்டு இருக்கு, அதே மாதிரிதான் இருக்கு. ஆனா மனிதன் எவ்வளவு புதிய 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 விஷயங்களை கண்டுபிடிக்கிறான். இப்படி பண்ணலாம், இப்படி மாத்தி எப்படி வேணாலும் சாப்பிடலாம். எல்லாம் அவனுடைய சாய்ஸ், தேர்ந்தெடுக்கின்ற உரிமை, தேர்ந்தெடுக்கின்ற வில் அவன்கிட்ட இருக்கு. பகவான் ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு அவனுக்கு. அவன் அறிவை பயன்படுத்தி எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறத பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுல இந்த பகுத்தறிவுங்கிற வார்த்தையை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவுனா விவேக சக்தின்னு அர்த்தம்.
விவேகானந்தர் அப்படின்னு பேர் பாருங்க. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து அறிதல், எது தர்மம் எது அதர்மம், எது நிலையானது எது நிலையற்றது, இப்படி பகுத்தறிஞ்சு பகுத்தறிஞ்சு பார்க்கறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு முதல் படி ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான தகுதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப உண்மையிலே நமக்கு வந்து இது தர்மம் அப்படின்னு தெரிஞ்சு தர்ம வழியில போகணும். அதர்மம் என்று எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை விட்டு விலக வேண்டும். அந்த அறிவு சொல்லும். அந்த அறிவு சொல்றத நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் நான் வந்து மனம் போடபடிதான் போவேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவின் கட்டுப்பாட்டில் வாழ்க்கை இயங்குகிறதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் நம்ம தடுமாறி கீழே விழுந்தாலும் இந்த அறிவின் கட்டுப்பாட்டில் வாழ்க்கை இயங்கும் போது திரும்ப நம்மளால சரி செய்து கொள்ள முடியும். நம்ம வந்து அடடா தப்பு பண்ணிட்டோமே, இந்த இதுல போயிட்டோம், இதுல போக கூடாது சொல்லி திரும்பி வரோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி சரி செய்து கொள்வதற்கு அறிவு நமக்கு உற்ற துணையாக நிற்கும். இந்த அறிவு வேணும் இல்லையா, இந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லையா. மனிதன் வந்து கிருஷ்ணர் கேட்கிறாரு, கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்கிறான் கீதையில, மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம் என்ன? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கோம்? என்ன கேள்வி! அர்ஜுனுடைய கேள்வியே ரொம்ப அழகு. தவறுன்னு தெரியும், நல்லா தெரியும் இது தப்புன்னு, மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம் என்ன? இது அர்ஜுனனுடைய கேள்வி. பகவான் சொல்கிறார், இந்த ஆசைதான், இந்த கோபம்தான் மனிதன் தெரிந்தே தவறு செய்வதற்கு காரணம்னு சொல்லி நன்றாக விளக்குகிறார். ஆக அந்த ஆசை அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பகுத்தறிவை மறைச்சிடும். இங்கதான் நம்ம கவனமா இருக்கும். இதே மனசுலதான், அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம எல்லாருக்கும் உடம்பு இருக்கு. வெளியில பாக்குற இந்த உடம்புக்கு பரு உடல், ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடின்னு பேரு. கண்ணு காது மூக்கு இந்த தோல்லாம் இருக்கு இல்லையா. ஆனா இதுக்குள்ள இன்னொரு உடல் இருக்கு, அதுக்கு நுண்ணுடல்னு பேரு. நுண்ணுடல்னா சட்டில் பாடி, சூக்ஷ்ம சரீரம். அதுலதான் இந்த இந்திரியங்கள்லாம் வருகின்றன. அதாவது கண்ணுன்னா இந்த கண்ணுக்கு பின்னாடி பார்க்கின்ற ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுக்குதான் இந்திரியம்னு பேர். அதுதான் பொறி. சென்ஸ் ஆர்கன்னு சொல்லும் போது இந்த இந்த வெளியில இருக்கிற உறுப்பை சொல்றது இல்ல, அதுல இருக்கிற சக்தி, பார்க்கின்ற ஆற்றல், கேட்கின்ற ஆற்றல், முகர்கின்ற ஆற்றல், தொட்டு உணர்கின்ற ஆற்றல், சுவைக்கின்ற ஆற்றல், இந்த ஐம்பொறிகள். அதே மாதிரி கைகள், கைகளை இயக்குறோம் இல்லையா, கால்கள், அப்புறம் பேசுகின்ற நாக்கு, அப்புறம் வந்து மலத்தியாகம் செய்வது, குழந்தையை உற்பத்தி பண்ணுகின்ற உறுப்பு. இப்படி நம்ம கிட்ட 5 அறிவு கருவிகளும் 5 செயற்கருவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். இந்த இந்திரிய சக்தியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்துக்கும் வந்து இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது, நுண்ணுடலை சேர்ந்தது. அதுல 17 விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் தனித்தனியா எடுத்து போடுவோம் பாத்தீங்களா, அது மாதிரி நமக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே சாஸ்திரங்கள் அழகாக வகுத்து தொகுத்து சொல்கின்றன. அப்புறம் 5 விதமான பிராணன்கள் இருக்கின்றன. பிராணன், அப்பானன் அப்படின்னு நம்முடைய உடம்புலயே 5 விதமான காற்றுகள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் அந்தகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உள் உறுப்பு, அக உறுப்பு. என்னதுன்னு கேட்டா அதுல 4 அம்சங்கள் இருக்கின்றன. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த இடத்துல அறிவுடைமை படிக்கிறதுனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். புதிதா படிக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு கருதி சொல்றோம். மனம்னா இதுவா அதுவான்னு யோசிச்சுட்டே இருக்கிற அந்த எண்ணங்களுக்கு மனம் என்று பெயர். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4ம் சேர்ந்ததுதான் அந்தகரணம்னு சொல்லுவோம், அக உறுப்பு. இதுவா அதுவான்னு யோசிக்கின்ற எண்ணங்களுக்கு வந்து மனம்னு பேரு. இதுதான் என்று நிச்சயிப்பதற்கு புத்தி என்று பேர். உறுதியாக இதுதான் அப்படின்ட்டு டிட்டர்மின் பண்ணுதா, அதுக்கு வந்து புத்தின்னு பேரு. அப்புறம் எல்லா எண்ணங்களையும் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோமோ பதிவுகளாக எல்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து சித்தம்னு பேரு. அப்புறம் நான் ஒரு எண்ணம் வருது, அதுக்கு அகங்காரம்னு பேரு. இது வந்து ஒரே ஆளுக்கு வந்து வீட்டுல வந்து அப்பான்னு பேரு, ஆபீஸ்ல வந்து ஆபீசர்னு பேரு, அப்படி சொல்றோம் இல்லையா. ஒரே பர்சனுக்கு வந்து ஃபங்க்ஷனல் நேம். அதே மாதிரி இந்த அந்தகரணம் வந்து சிந்திக்கும் பொழுது, இதுவா அதுவா என்று யோசிக்கும் பொழுது அதற்கு மனம் என்று பெயர். அது உறுதி செய்யும் பொழுது அதற்கு புத்தி என்று பெயர். இந்த புத்தி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தி சக்தி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் கொடுத்திருக்கிறார். நம்மளால் சிந்திக்க முடியும். நம்மளால ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு ஆராய்ச்சி செய்ய முடியும், உறுதி செய்ய முடியும். இதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல முடியும். ஆக அந்த புத்தி சக்தி, அந்த புத்தி சக்தியை எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. ஆக நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற போறோமா, தோல்வி அடைய போறோமா, வாழ்க்கை வந்து உன்னதமான நிலைக்கு செல்ல போகிறதா, இந்த பிறவியின் பயனை நாம் அடைய போகிறோமா,
இந்த வாழ்க்கை, அதாவது இனிமே இந்த உயிர் பிறக்காதபடி மோட்சத்தை உணர்வதற்கு, அமைதியான ஆனந்தத்தில் நிலைப்பதற்கு, பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு இந்த அறிவை நாம் சரியாக பயன்படுத்தினால் அது நடக்கும். மோட்சத்தையே உணர முடியுது. அறிவை சரியா பயன்படுத்துறது தான் வாழ்க்கையே இருக்கு. இப்போ நிறைய பணம் இருக்கு, உறவுகள் இருக்காங்க, இல்ல ஆனாலும் புத்தி சரியா இயங்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. யார் ஒருவனுக்கு மனசு புத்தி எல்லாம் சரியா இல்லையோ அவன் குறை சொல்லிட்டே இருப்பான், புலம்பிட்டே இருப்பான், அழுதுட்டே இருப்பான். அவனுக்கு என்ஜாய், அதான் அதனாலதான் சொல்லுவாங்க, வாழ்க்கையில நன்றாக எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு பணம் மட்டும் போதாது, புண்ணியமும் வேண்டும் என்று. புண்ணியம் இருந்தா பணம் இல்லாட்டி கூட நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். ஆக இந்த புத்தியை வச்சுட்டு என்ன பண்ணணும், புத்தியை வச்சு வாழ்க்கையை இன்னும் நரகமாக்கிக்க கூடாது. மற்றவர்கள்ட்ட இருக்கிற குறையெல்லாம் பார்த்து பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சு அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அது வருத்தப்பட்டு அப்படி அல்ல. இந்த புத்தி எனக்கு தெளிவை தர வேண்டும், எனக்கு அமைதியை தர வேண்டும். இந்த புத்தி எந்த அளவுக்கு அதாவது திருவள்ளுவர் ஒரு இடத்துல அழகா சொல்லுவார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. என்ன குறள்! அறிவியோட பயன் என்னன்னு எங்க சொல்றாரு? இன்னா செய்யாமையில சொல்றாரு. அஹிம்சைய பத்தி 10 குறள் நம்ம படிச்சோம். அதெல்லாம் அதுல சொல்றாரு, அறிவுனால என்னப்பா பிரயோஜனம், அறிவின் பயன் என்ன அப்படின்னா, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. மற்றவர்களுக்கு வருகின்ற துன்பத்தை உனக்கு வந்த துன்பம் போன்று நீ ஏற்றுக்கொண்டு அதை தீர்க்கவில்லை என்றால் உன் அறிவால் என்ன பயன்னு கேட்கிறார். ஆக அந்த மாதிரி தெளிவான தெளிந்த அறிவு, அதனால அது அவ்வளவு முக்கியம். ஏதேதோ வேணும்னு பிரார்த்தனை பண்றோம், கோவில்ல போய் மணிக்கணக்கா நின்று கார் வேணும், அது வேணும், பங்களா வேணும், அமெரிக்கா போகணும், ஆப்பிரிக்கா போகணும் கேட்கிறோம். இதை கேட்கணும். திரு பாரதியார் பாருங்க, அறிவிலே தெளிவு, எடுத்தோன்னே அதை ஆரம்பிக்கிறார். பாரதியாருக்கு வறுமை இருந்ததா இல்லையா? அவர் நினைச்சிருந்தா என்ன கேட்டுக்கலாம், எங்க வீட்டுல உணவு வேணும்னு கேட்டுக்கலாமா? வேதமே கேட்கிறது. அன்னபானே சர்வதான் வேதத்துல மந்திரம் இருக்கு. பாரதியார் தன் வீட்டுக்கு சோறு கேட்டாரா? எல்லாருக்கும் கேட்டார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் சொன்னார். ஆனா பிரார்த்தனைன்னு வரும்போது என்ன கேட்கிறார்? முதல்ல கேட்கறது அறிவிலே தெளிவு. அது ஒழுங்கா இருந்தா பாக்கி எல்லாம் வரும். நெஞ்சிலே உறுதி. என்ன பாட்டு! அதாவது ஒரு அறிவாளி இப்படிதான் சிந்திப்பாருங்கிறதுக்கு பாரதியார் தான் சரியான உதாரணம். அறிவிலே தெளிவு, இது ஒன்ன நினைச்சாலே போதும். எனக்கு அறிவு இருக்கு, ஆனா கொஞ்சம் இது என்ன சொல்றது, தெளிந்த அறிவு, கிளாரிட்டி, இதுதான் அப்படிங்கிற உறுதிப்பாடு. நான் சரியான பாதையில தான் போகிறேன். முதல்ல சிந்திக்கணும், சிந்திச்சு தெளியணும் இல்லையா? இதுலயே குழப்பத்திலேயே வாழறதா என்ன வாழ்நாள் முழுக்க? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்குன்னு சொன்னார் திருவள்ளுவர். யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுத்தேன்னா எடுத்த, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி நோ கோயிங் பேக். ஃபெயிலியரான ஆயிட்டு போட்டோம், அதை பத்தி மேட்டர் இல்லை. ஆனா முதல்ல தெளிவான ஒரு இது இருக்கணும் நமக்கு. அறிவு தெளிவுங்கிறது எவ்வளவு பெரிய பிளெஸ்ஸிங் என்பது வாழ்க்கையில நமக்கு அது உள்ள போக போக தான் தெரியும். பல தவறான விஷயங்கள்ல இருந்து நம்ம மீட்டெடுக்கிறது இந்த அறிவு தான். அறிவு சரியாக இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம வீணான விஷயங்களில் நேரத்தை செலவு செய்ய மாட்டோம், நேரத்தை வீணடிக்க மாட்டோம், பணத்தை வீணடிக்க மாட்டோம். இந்த ஆசை வயப்பட்டு மயங்கி போய், அது மனிதர்களா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், சூழ்நிலை இருக்கட்டும், பல விஷயங்கள்ல மயங்கி போறோம் பாத்தீங்களா? அதெல்லாம் அறிவு சரியா இருந்தா நடக்காது. அறிவு சரியாக இருந்தால் இதெல்லாம் நிலையற்றது, எதுக்கு இது பின்னாடி ஓடுற, வா அடுத்த வேலையை பாருன்னு அழகா அறிவு நம்மை வழி நடத்தும். அந்த அறிவு நமக்கு வேண்டும். எங்கள் எல்லாருடைய அறிவும் சரியான திசையில் இயங்க வேண்டும் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தின் பிரார்த்தனைன்னு சுவாமிஜி சொல்வாங்க. பேர்பட்ட பிரார்த்தனை. முதல்ல சமூகத்துல இருக்க புத்தி சரியா இருக்கட்டும்ப்பா. ஒவ்வொருத்தனும் அவனுக்கு என்ன தோணுதோ அதை பெரிய விஷயமா செஞ்சுட்டு இருக்கான். நம்ம யார பெரிய ஆளுன்னு நினைச்சு சமூகத்துல பாக்குறோமோ அவன்கிட்ட அவ்வளவு குற்றங்கள் இருக்கின்றன. அவனுடைய அக வாழ்க்கை படு மோசமா இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம அவங்களை தலைவர் வேற கூப்பிடுறோம். அவனுக்கே லைஃப்ல என்ன பண்றோங்கிறது புரியல. உண்மையில யோசிச்சு பார்க்கணும். அறிவு என்பது எவ்வளவு முக்கியம். அது சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், எல்லாருக்கும் அறிவு சரியாக இயங்கினால் வாழ்க்கையில் பல 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 பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும். திருவள்ளுவர் சொல்ல போற ஒரு டாக்டர் என்கிட்ட சொல்லுவாரு, ஏங்க ஏன் தீபாவளி வருதுன்னு இருக்கும்பாரு. என்ன இந்த டாக்டருக்கு என்ன தீபாவளி வருதுல இவருக்கு என்ன வருத்தம் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இல்ல, தீபாவளின்னு சொன்னா அவங்க எமர்ஜென்சி வார்டு ஃபுல் ஆயிடும். ஏன்னா எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறேன்னு கையில கால்ல எங்க பார்த்தாலும் அடிபட்டுட்டு உடம்பு பூராவே எரிஞ்சு போய் ஒரு 10 பேராவது மினிமம் வருவாங்களாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் எல்லா ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ சொன்னாலும் ஜாக்கிரதையா விடுங்க, ஜாக்கிரதையா விடுங்க, எவ்வளவோ சொன்னாலும் இதெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்றோம். நம்ம எப்படி, அதாவது ஒரு விஷயத்தை அணுகும் போது சிலதெல்லாம் நம்மளை மீறி நடக்கும் வாழ்க்கையில. இப்ப சூப்பர் நேச்சுரல் போர்சஸ், சுனாமி வருது,
கோவிட் கூட மேன்மேடு தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து தவிர்க்க முடியாம இருக்கு இல்லையா? பல விஷயங்கள், பெரிய வந்து ஒரு எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம், இதெல்லாம் நம்ம கையில இல்ல. அதெல்லாம் இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம், பேரழிவு வரும்போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. இயற்கைக்கு முன்னாடி மண்டியிட்டு நிற்க வேண்டியது. ஆனா பல பல தவறுகளை, பல அனர்த்தங்களை அறிவை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் நம்மால் தவிர்க்க முடியும். அவ்வளவு மோசம் ஆக்கிக்க மாட்டோம். இன்னொரு டாக்டர் கூட சொன்னாரு, ஒருத்தங்களுக்கு வந்து பொட்டன்ஷியலா ஒரு வியாதி வரக்கூடிய ஒரு ஒரு இது இருக்குன்னு, பாசிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்குன்னா இவங்களுக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லுவாங்க பொதுவா. அதாவது வந்துதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க அம்மா அப்பாக்கு இருந்தது, பெரியப்பாக்கு இருந்தது. சோ அதெல்லாம் கேக்குறாங்க. இப்ப டாக்டர்ஸ் கேக்குறாங்க இல்லையா? ஃபேமிலி ஹிஸ்டரி கேட்கும்போது உங்க அம்மா எப்படி இறந்தாங்க, அப்பா எப்படி இறந்தாங்க, இது சோ இருக்கு. ஆனா நானும் கேன்சர் வந்து சாக போறேன் அப்படி சொல்றதுல விஷயம் இல்ல. நான் வந்து நன்றாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நான் கடைபிடித்தால், ஆசை வயப்பட்டு கண்டதை சாப்பிடாம ஒழுங்கா வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்ப நன்றாக வைத்துக் கொண்டு யோகாசனங்கள், தியான பயிற்சி எல்லாம் மேற்கொண்டு ஒரு சீரான, ஒரு அழகான அளவான வாழ்க்கையை நான் வாழ்ந்தா வரும். கேன்சர் வந்தால் கூட அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லைன்னு ஒரு மருத்துவர் சொன்னார். ரொம்ப நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. வரும், சில சமயம் வரும், வராம கூட போகும். வந்தால் கூட அதை தாங்க முடியும், அதை எதிர்கொள்ள முடியும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இந்த கருத்து, இதே கருத்தை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல சொல்ல போறார். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய்னு சொல்லுவார். ஆக நம்ம எப்படி வாழறோம், அறிவை பயன்படுத்துவது. எதுக்காக கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்காரு அப்படின்னா, பழசெல்லாம் நினைச்சு கவலைப்படுறதுக்கு இல்ல, வருங்காலத்தை நினைச்சு நினைச்சு பயப்படுறதுக்கு இல்ல. இன்னைக்கு என் கையில இருக்கா, இந்த நாள் என் கையில இருக்கா, இப்போ இந்த கணம் நான் என்ன செய்யணும், லிவ் இன் த பிரசன்ட். ஒவ்வொரு நாளும் அந்தந்த கணத்தில் வாழ்வதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அந்த அறிவு நமக்கு வேணும். இப்ப நான் என்ன பண்ணணும், என் கையில என்ன இருக்கு, அதாவது என்னால என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அறிவை கொண்டு எதெல்லாம் என்னால மாத்த முடியும், எதெல்லாம் மாத்த முடியாது. ஒரு அழகான பிரார்த்தனை. இறைவா, என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியும், எதையெல்லாம் மாற்ற முடியாது என்பதை அறிந்து கொள்வதற்கு எனக்கு அருள் புரிவாய். ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப எங்க அம்மா அப்பாவை மாத்த முடியாது. இந்த ஃபேமிலியில பிறந்துட்டேன், எனக்கு வேற அம்மா அப்பா வேணும்னு நான் இப்ப கேட்க முடியாது. கடந்த கணம் வரை என் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் நடந்துருச்சு. அது ஃபேக்ட். நான் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை மாத்த முடியாது. நான் ஏன் கருப்பா பிறந்தேன், நான் ஏன் சகப்பா பிறந்தேன், நான் ஏன் இந்த ராசியில பிறந்தேன், நான் ஏன் இங்க பிறந்தேன், நான் ஏன் அந்த ஏன் பதில் கிடையாது. மாத்த முடியாத விஷயங்கள் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் மாத்த முடியும், நான் நினைச்சா இப்போ ஒரு 2 மாசத்துல 10 கிலோ வெயிட் குறைக்கலாம். நான் நினைச்சேன்னா இப்போ வந்து புதுசா ஒரு மொழியை கத்துக்கலாம். நான் நினைச்சேன்னா இந்த கோர்ஸை பண்ணி முடிக்கலாம். நான் நினைச்சேன்னா காலையில தினம் 4 மணிக்கு எழுந்துக்கலாம். எதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படிங்கறத உட்கார்ந்து எழுதணும். எதெல்லாம் என்னால மாத்த முடியாது, எதெல்லாம் என்னால மாத்த முடியும். இதை தெரிந்து கொண்ட பிறகு மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளணும். மாற்றக்கூடியவற்றில நம்ம நன்றாக முயற்சி செஞ்சு அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். அதற்கு இறைவனின் அருளை வேண்ட வேண்டும். இந்த இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு அறிவாளியுடைய பிரார்த்தனை. தயானந்த் சாமிஜி ரொம்ப அழகா இந்த பிரார்த்தனையை சொல்லுவாங்க. இறைவா, என்னால் எதை மாற்ற முடியாது, எதை மாற்ற முடியும் என்பதை பகுத்தறியும் ஆற்றலை எனக்கு கொடு. மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை எனக்கு கொடு. மாற்றக்கூடியவற்றை மாற்றுகின்ற சக்தியை எனக்கு கொடு. இன்னும் அழகான பிரார்த்தனை. இதுக்கெல்லாம் அறிவு வேணும். அறிவு சரியா இருந்தா தான் பிரார்த்தனை கூட ஒழுங்கா பண்ண முடியும். ஆக இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு முகவுரையாக நம்ம அறிவுடைமை அதிகாரத்துக்கு பார்த்திருக்கோம். இந்த அறிவுடைமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த குறட்பாக்களின் மூலம் திருவள்ளுவர் நமக்கு உணர்த்த போகிறார். அதை நாம் அடுத்த வாரம் செவிமடுப்போம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல, நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி,
அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.